வெர்டிகல் வெல்டிங் எப்படி அடிக்கணும் அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த பொசிஷன்ல ஜாப் இருக்கும், நம்ம இந்த பொசிஷன்ல வெல்டிங் அடிக்கணும். இந்த பொசிஷன்ல அடிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா உருகி ஊத்துது நண்பா. சோ வெல்டிங் வந்து பினிஷிங்கா வரல. என்ன பண்ணுனா பிளாட் பொசிஷன்ல வெல்டிங் அடிக்கிற மாதிரியே வெர்டிகல்ல வெல்டிங் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. இந்த வெல்டிங் நம்ம இழுத்துட்டு போகும்போது இந்த பொசிஷன்ல இழுக்கணும். இங்க பாருங்க, இந்த பொசிஷன்ல ராடு வந்து போகணுங்க. கீழ இருந்து மேல ஏறணும். நிறைய நண்பர்கள் மேல இருந்து கீழே இழுக்கிறீங்க. வெர்டிகல் அந்த மாதிரி அடிச்சீங்கன்னா சரியா வராதுங்க. இப்போ வந்து நம்ம வெல்டிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத டெமோ பார்க்கலாம். வெல்டிங் பண்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம சேஃப்டி தான். சோ சேஃப்டி கிளவுஸ், சேஃப்டியா கிளாஸ் வேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெர்டிகல் அடிக்கும் போது கண்ணுல பட்டுரும். பண்றது வந்து 3.15 mm திக்னஸ் உள்ள வெல்டிங் ராடு, 10 kg வெல்டிங் ராடு. சோ அதுக்கு நான் வச்சிருக்கக்கூடிய ஆம்பியர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 ஆம்பியர் வைக்கிறேன். இந்த ஹோல்டர் பாருங்க, ஹோல்டர் ஸ்ட்ரைட்டா இருக்கு. நான் 45 டிகிரில ராடு செட் பண்ணிருக்கேன் பாருங்க, வெல்டிங் ராடு. இந்த மாதிரி தான் நம்ம வெல்டிங் அடிக்கணும். இங்க பாருங்க, நான் ஸ்டார்ட் பண்ற வெல்டிங்க நான் எப்படி சொல்லி கொடுக்கணும் அதே மாதிரி கையை இழுக்கணுங்க. இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. இங்க பாருங்க, அழகா வெல்டிங் வருது பாருங்க. வெர்டிகல் பொசிஷன்ல வெல்டிங் அடிக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் வெல்டிங் சம்பந்தமா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அவங்களும் கத்துக்குருவாங்க. இப்ப நான் வெல்டிங் வந்து ஸ்டாப் பண்றேன். ஃபிளக்ஸை தட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு தெரியுது வெல்டிங் வந்து எவ்வளவு பர்ஃபெக்ட்டா எந்த இடத்துலயும் உருகி ஊத்தாம வந்திருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரி தாங்க நம்ம வந்து வெல்டிங் பண்ணணும்.